கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 300க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜன். அவரிடம் பேசலாம். வணக்கம் நேசராஜன், விவரங்கள். பரிதா, மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் மருத்துவர்கள் மத்தியில் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்து மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரியும் மருத்துவர்கள் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர். அதனை ஏற்று தமிழகத்திலும் இந்த போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கருப்பு பேட்ஜ் அணிந்து பேரணியாக வந்து மருத்துவமனை வளாகத்தில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்த சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பயிற்சி மருத்துவர்களுக்கு 36 மணி நேர பகுதி நேரம் குறைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களையும் எழுப்பினர். திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 300க்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவமனைகள் உள்ளன. இந்த மருத்துவமனைகளில் இன்று காலை 6 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என தனியார் மருத்துவமனைகள் சங்கத்தினர் அறிவித்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சரிதா, விவரங்களுக்கு நன்றி நேசராஜன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.